அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த பிரைஸ்க்கு எபோ ஆர் பிலோ சஸ்டைன் ஆனால் மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குன்றதை பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க மேக்ஸ் கணிதம் அடிப்படையில் எடுக்கக்கூடியதுங்க. நம்ம ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் எதுவுமே இன்ட்ராடேக்கு பொறுத்துறது இல்லை. நம்ம புரிதுங்களா? இன்ட்ராடேவை அதை பேஸ் பண்ணி பார்க்கறதே கிடையாதுங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பொசிஷன் கிளாஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டு ஈக்விட்டி ஸ்டாக்கு எல்லா கமாடிட்டி எல்லாமே அதை பேஸ் பண்ணிய கிளாஸ் வருகிற 16ஆம் தேதி துவங்குதுங்க. அது தமிழ், 17ஆம் தேதி இங்கிலீஷ் கிளாஸ். ஈவினிங் 8 PM கிளாஸ் துவங்குது. ஓகேங்களா? 8 மணிக்கு. அதுக்கான டீட்டெயில் அனுப்பினவங்களுக்கு எல்லாருக்குமே நான் டாபிக் டீட்டெயில் எல்லாமே அனுப்பியாச்சு. ஓகேங்களா? எனக்கு மெசேஜ் பண்ணவங்களுக்கு. சரி, இன்னைக்கு 24,600 புட்டு 102 rupees எபோ மேல இருந்தா மார்க்கெட் ஃபால் ஆகும், மார்க்கெட் இறங்கும். நான் சொல்றது மார்க்கெட் இறங்கும்னு சொல்றேன், நல்லா கவனிங்க. அதற்கு பிலோ இருந்தா மார்க்கெட் ஏறும். அப்போ அந்த இடத்துல வரும்போது நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. அது மட்டுமல்ல, அது ஒரு வேலையில போயிட்டா எதர் திரும்பி ஆகணும், ரிவர்சல் ஒரு பாயிண்ட் இருக்கு, எதர் அதே டைரக்ஷன் ஆர் ஆப்போசிட் டைரக்ஷன். அதே போல கீழே இறங்கினாலும் ஒரு வேலையில ஆப்போசிட் டைரக்ஷன் ஆர் அகைன் அதே சேம் டைரக்ஷன். அப்போ நீங்க அந்த இடத்துல வரும்பொழுது டிசைட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ அந்த 102 வரல, வேற எங்கிருந்து இப்படியே மேலேயே போயிடுச்சு அப்படின்னாலும் அங்க அடுத்த வேல்யூ இங்கிருந்து நான் சொல்றேன், எங்கிருந்து போனா இன்னொரு வேல்யூ இருக்கு, அது அங்க திரும்பணும், அங்க அந்த வேல்யூ எடுத்து போகணும். ஓகேங்களா? அது போலதான் கீழே டவுன் சைடு. அப்போ மார்க்கெட் எப்படி 1000 பாயிண்ட் ஏறினா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏறும், இறங்கினா எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இறங்கும் அப்படிங்கிற கால்குலேஷன், டோட்டலி கால்குலேஷன். நம்ம இந்த கால்குலேஷனை மார்க்கெட்டுக்கு முன்னாடியே பிஃபோராகவே எல்லாமே கால்குலேட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும். லைவ்ல போயிட்டு இதை மாற்று அந்த வேல்யூவை மாற்று அப்படிலாம் கிடையவே கிடையாது. எப்போ எடுத்தோன்னா ஆன்சருங்கிறது மேக்ஸுங்கிறது எனக்கு 100ன்னு ஆன்சர் வந்தால் உங்களுக்கும் 100 தான் ஆன்சர் வரும். அதுதான் தட் இஸ் மேக்ஸ். நம்ம ஒரு நியூஸ் எதையுமே காதில் வாங்கிக்க மாட்டோம், நம்ம கால்குலேஷனும் அது மட்டும்தான். அது மட்டுமல்ல, இதுல ஃபால்ஸாவே மேல நிற்பாங்க, டக்குன்னு கீழே விழுவாங்க, ஃபால்ஸாவே கீழே இருப்பாங்க, டக்குன்னு தூக்கும். இதுவும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்போ இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கிறத புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு பண்ணுங்க. இப்ப யூடியூப்ல, பப்ளிக் டொமைன்ல, இன்ஸ்டா, ஃபேஸ்புக் இதெல்லாம் லிங்க்லாம் 1000 கொடுக்கலாம், இன்க்ளூடிங் மீ, நான் கொடுக்குறது சேர்த்து சொல்றேன். அதெல்லாம் நம்பாதீங்க. நீங்க உங்களுக்கு படித்து அந்த கால்குலேஷன் எல்லாம் புரிந்து அது சரியா ஒர்க் ஆகுதுன்னு தெரிந்தாதான் ட்ரேட் பண்ணணும். ஒருத்தர்கிட்ட படிக்க போனா கூட, புரியுதுங்களா? இல்லையா பண்ணக்கூடாது. இது என்னுடைய வியூ தான். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.